நல்ல வேலை மாற்றங்கள், நல்ல பதவிகளில் உட்கார்றது. சரி, அடுத்தது கடன் தீந்துதா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவோம். அப்ப கடன் இல்லாத வாழ்க்கையே பெருவாழ்வுன்னு சொல்றோம். அந்த கடன் தீரக்கூடிய, உடனடியாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கிறது. இது மட்டுமா? காதல் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள். ஏன்? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஆண்டு தொடங்கும் போதே திக்பலம் பெற்று தொடங்குகிறார். செவ்வாய் கடகத்தில் திக்பலத்தோட தொடங்குகிறார். அப்போ 7ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வலுத்து சுக்கிரனுடன் சேர்ந்து தொடங்குகிறார் தன்னுடைய பயணத்தை. இது எல்லாம் தான் சேர்த்து பார்க்குறோம். ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் ராசியாதிபதியே உச்சம் பெறுகிறார் லாபத்தில். அப்போ சுக்கிரனும் ஒரு சந்திரனும் இல்லாமல் காதல் வருமா? உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக போகிறார். இப்படியெல்லாம் இருக்கும்போது நினைத்த திருமகனை, நினைத்த திருமகளை திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள்.